Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. அதேமாதிரி கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கவுன்சிலிங் ப்ராசஸ்க்காக ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த கவுன்சிலிங் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. சரியா, இதை பற்றி அதாவது தெளிவாகவே வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். சரியா, கவுன்சிலிங் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம். கவுன்சிலிங் வந்து சார் நான் வந்து 450க்கு மேலே இருக்கேன், நான் வந்து 500க்கு மேலே இருக்கேன், நான் வந்து 600க்கு மேலே இருக்கேன், நான் ஆல் இண்டியா கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாமா, இல்லை ஸ்டேட் கோட்டாக்கு மட்டும் அப்ளை பண்ணலாமா, ஏஐக்யூ அப்ளை பண்ணலாமா, இல்லை எஸ்கியூ மட்டும் அப்ளை பண்ணால் போதுமா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா டவுட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. சரியா, நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதாவது ஒரு கவுன்சிலிங் அதாவது ஒரு இடத்த பற்றி எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அந்த இடத்த பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்கே உள்ளே போனால் தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து எலிஜிபிள் மார்க் 127 எடுத்துட்டீங்க, 152 எடுத்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். சரியா, அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. அதாவது எவ்வளோ பெரிய யூடியூப் சேனல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும், நல்லா நீங்கள் தெளிவாக கேட்டுங்க, எவ்வளோ பெரிய யூடியூப் சேனல்ஸை ஃபாலோ பண்ணாலும் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் தான். சரியா, உங்களுக்கு 650க்கு மேலே இருந்தால் தான் பியூர் கவர்மெண்ட் கிடைக்கும், 700க்கு மேலே இருந்தால் தான் இது கிடைக்கும் அது கிடைக்கும், 600க்கு மேலே இருந்தால் தான் இப்படி போகும் அப்படி போகும்னு சொல்லிட்டு எல்லா பேரும் சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். இது வந்து என்ன கிடையாது, கண்டிப்பாக இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி யாருனாலையும் அக்யூரேட்டாலாம் சொல்ல முடியாது. இதை நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன், நிறையா வீடியோலையும் நான் சொல்லிட்டேன். சரியா, இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. இது எல்லாமே அனுமானம். சரியா, ப்ரெடிக்ஷன் மட்டும்தான். அதனால தான் நான் வந்து எந்த பொசிஷனில் இருக்கிறேன். சரியா, என்னோட பொசிஷன் என்ன, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணும்போது ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, எப்படி இருந்தாலும் எல்லா பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி முடிச்சு ரேங்க் லிஸ்ட் வெளியே வரும். ரேங்க் லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துட்டு அந்த டைம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. என்ன ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா, ஆஹா நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தா இந்த ரேங்க்குள்ளே நம்ம வந்திருந்தால் நமக்கு என்ன ஒரு சான்ஸ் கிடச்சிருந்துக்குமே அப்படின்னு சொல்லி அந்த டைம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அப்ளை பண்ண விட்டுட்டு சரி செகண்ட் இயர் தேர்ட் இயர் ரிப்பீட்டர் போடாச்சு, அட்லீஸ்ட் ஒரு பிடிஎஸ்ஸாவது நம்ம போட்டுருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், எலிஜிபிள் மார்க் இருக்கா, எலிஜிபிள் மார்க் இருந்தாவே தயவு செய்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதாவது இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு அண்ட் டெபாசிட்லாம் எதுவுமே வராது. நீங்கள் சும்மா என்ன பண்ண போகிறீங்க, ஒரு 500 கட்டி நீங்கள் அப்ளிகேஷன் போட போகிறீங்க, அவ்வளோதான். சரியா, அப்ளிகேஷன் போட்டால் தான் நமக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். அந்த ரேங்க் லிஸ்ட் தான் நம்மளை பற்றி பேச போகுது. அந்த ரேங்க் லிஸ்ட் வந்த பின்னாடி தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் அனுமானமாக அதாவது ப்ரெடிக்ஷனாக பேசியிருந்தோம்ல, 600க்கு மேலே எடுக்கணும், 640க்கு மேலே எடுக்கணும், 650க்கு மேலே எடுக்கணும், அப்போ தான் கிடைக்கும், அப்போ தான் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அனுமானம் நம்ம பேசியிருந்தோம்ல, அதெல்லாம் எப்போ நமக்கு உறுதியாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்த்தோன்னே தான் நமக்கு உறுதியாகும். அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து ரிப்பீட்டர்ஸ் போகிறதுக்காக நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டர் போடலாங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கலாம். அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கவுன்சிலிங் நீங்கள் தயவு செய்து அப்ளை பண்ணுங்கள். ஆல் இண்டியா கவுன்சிலிங் கூட நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அதிக மார்க் இருந்தால் நம்ம ட்ரை பண்ணால் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா, ஆனாலும் டீம்டு யூனிவர்சிட்டியில் வேணும் அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். சரியா, டீம்டு யூனிவர்சிட்டி பற்றி ஏற்கனவே நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் நம்ம தொடர்பு கொள்ளுங்க. டீம் யூனிவர்சிட்டியில் நம்ம அட்மிஷன் ஹெல்ப் பண்ணி தான் கொடுத்துதான் இருக்கிறோம். சரியா, அதை நீங்கள் பார்த்துங்க. ஆனால் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூக்கு தயவு செய்து நீங்கள் எல்லா பேருமே அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை வாய்ப்பு இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, சீட்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.